ஏய் எக்ஸாம் எப்படி எழுதுன? ஏய் ஒரு நிமிஷம், நீ தானே அந்த கரண்ட் போனாலும் மெழுகுவர்த்தி வச்சு படித்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற பொண்ணு? ஆமாம். எங்கள் அம்மா உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த பிள்ளையை பார், அந்த பிள்ளையை பார், மெழுகுவர்த்தி வச்சு படித்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கு. நீயும் தண்டத்துக்கு இருக்கிறிய அப்படின்னு எங்கள் அம்மா உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்கு. அது எப்படி மிஸ் சொல்லி கொடுத்த அடுத்த செகண்ட் ஓம் மண்டையில் ஏறிடுது? அது எப்படி கிளாஸில் இருக்க அத்தனை பேருக்கும் கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருந்தாலும் உனக்கு மட்டும் அது எப்படி ஈஸியாக இருக்குது? உங்கள் வீட்டில் டிவி இருக்கா? இருக்கு. உங்கள் வீட்டில் ஃபோன் இருக்கா? இருக்கு. உனக்கு தூக்கெல்லாம் வரும் தானே? ஆமாம் வரும். என் மூஞ்சி எப்படி இருக்குது? நான் நல்லா இருக்கேனா? அழகாக இருக்கேனா? என்னை பார்க்கும்போது ஒரு ஹாப்பி ஃபீல் இருக்கா? ஆமாம் இருக்கு. அப்புறம் எதுக்கு இந்த மேக்ஸ் மேம் மட்டும் என்னை பார்க்கும்போது மட்டும் ஃபேஸை ஈனி வச்சுக்கிறாங்க? உன்னை பார்த்தா மட்டும் ஈனி ஏன் பல்ல காட்டுறாங்க சொல்லு? எனக்கு புரியலை. உன்னை மாதிரி 4 பேரால் என்ன மாதிரி 40 பேர் கஷ்டப்படுறோம். சரி அதெல்லாம் விடு. இன்னைக்கு சயின்ஸ் எக்ஸாம் எப்படி எழுதுன? ஐயோ இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாம்.